நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு நிலைத்தருளும், எங்களுக்கு தீமை செய்வதை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் சோதனையில் விடாதையும் தீமையில் தெரிஞ்சுத்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். தண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். தண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று
நடக்கணுமே, அப்படியே எங்கள் நடக்கணுமே. வானத்திலிருந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அன்பின் பரலோக பிதாவானவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, வரப்போகும் அனைத்து மக்களையும் அதி சீக்கிரத்தில் இந்த இடத்துக்கு அழைத்து வாருங்க தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறும் கையராக செல்லாமல் அப்பா உமது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து வேலியெடுத்து பாதுகாக்க வேண்டும் தகப்பனே. அப்பா பிதாவானவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா பிதாவானவரே, வெறுங்கையராக செல்லாதபடி நீர் ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்த ஆவியால நிரப்பி இந்த இடத்துல ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, உம் துணை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ராஜா. யார் யார் இந்த வீட்டுக்கு வர இருக்கிறார்களோ அவரை ஒவ்வொருவரையும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீர் முன் குறித்த மாதிரி கொண்டு வந்து சேருங்க தகப்பனே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி சொல்லுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரை வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டுகோளெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் என்று போவதில்லை.
போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை மனதால். ஆராதிப்போமே அவரை தலைமுறையால். ஆராதிப்போமே அவரை மனதால். ஆராதிப்போமே அவரை தலைமுறையால். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரை கேட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஏசப்பா, இந்த ஜெபத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் உங்களுடைய இடத்துல நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தூய்மையான உள்ளத்தோடு இந்த நேரத்தில் இருக்க எங்களுக்கு அருள் புரிவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீங்க எங்க கூட இருந்து இந்த பிரசனம் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இருக்க உதவி செய்வதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்களால் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவரே தேவையில்லாத இதெல்லாம் பார்த்திருந்தா எங்களை மன்னித்து ஆண்டவரே நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு உதவி புரிவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் காதுகளால் கேட்ட வார்த்தைகளை எல்லாத்தையும் நீர் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் தூய்மை பெற நீர் உதவி செய்வதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாய்களால் தேவையில்லாத பேசியிருந்தால் ஆண்டவரை பேசியிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரை இப்பொழுது எங்களோட வாய்களால் பேசின பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ஆண்டவரை இப்பொழுது நீர் கழுவுவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கைகளை ஆசீர்வதித்து எங்கள் கால்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து நீர் பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கேற்றது இல்லாமல் மற்ற இதுக்கு சென்றிருந்தால் எங்களை மன்னித்து ஆண்டவரை இப்பொழுது தூய்மைப்படுத்துவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உண்மை நினைக்காமல் மற்றவைகளை நினைத்ததற்கு எங்களுடைய மன்னித்து தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இப்போ இருக்க நீர் எங்களுக்கு உதவி புரிவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. இந்த கல்வாரி ரத்தத்தாலே இப்பொழுது எங்கள் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஊற்றி எங்களை கழுவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தங்கும் ஆலயம் ஆண்டவரே. இதற்கு தேவையில்லாத இடங்கள் கொடுத்திருந்த எங்களை கழுவி ஆண்டவரே இப்பொழுது நீர் எங்கள் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை பொறுக்குவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இப்பொழுதே உங்களுடைய அபிஷேகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை எங்களுக்கு ஊற்றி இப்பொழுது நாங்கள் தூய்மை பெறுவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் தூய்மை பெற நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கவும் ஆண்டவரே உங்களுடைய அருளையும் அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி புரிவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் காத்து வந்தீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேலுக்கு எந்த ஒரு பாவங்களுக்கு போயிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கேற்ற பிள்ளையாக வாழ எங்களுக்கு அருள் புரிவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு
கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த ஜெப வேளையில எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரும் வழிநடத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா, இங்கே எடுக்க போகும் சாட்சிகள், சோஸ்திர பலிகள் அனைத்தையும் நீரே கூட இருந்து அவர்களை வழிநடத்தி செய்திகள் எல்லாத்தையும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் பாட வைக்க ரெண்டு வரி பாடாமல் எல்லாரும் சேர்ந்து பாடணும். பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடணும். ரெண்டு வரியாவது பாடி எல்லாரும் பாடணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை இருக்கட்டும், மற்றவங்க பாடணும். ரெண்டு வரி பண்ணால் கூட போதும். எல்லாரும் எடுத்துட்டு வரணும். அதுதான் ஆதாரம். இந்த நம்பர் கூட எல்லா வரையும் பாடுங்களா, ஒரு 4 வரி பாடி எல்லாரும் பாடணும். பாட வைங்க எல்லாரும். என்ன பாட்டு பாட போறீங்க சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. எத்தனைக்கா? 113 பக்கம் பாடல். எல்லாரையும் பாட வைங்க. ஒரு வரியா பாடு. நாங்க பாட பாட எல்லாரும் அந்த பாட்டை பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நிறையாது காத்தாய். நேசரின் ரத்தம் என் மேலே
என்னை ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்கிறேன் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவை முன்னால் உலகமே பின்னால் சிலுவை முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே நம் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பலத்தில் எல்லாம் உணர்கிறேன் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பலத்தில் எல்லாம் உணர்கிறேன் உடல் பொருளாவி உணவுகள் யாவும் கொடுத்து உடல் பொருளாவி உணவுகள் யாவும் கொடுத்து நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தாலும் பெருவேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் என்ன நடந்தாலும் பெருவேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் வேதனை வெறுக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் தீர்க்காது வேதனை வெறுக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் தீர்க்காது வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன் வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன் நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் முடியாதே வாழ்வோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாதே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன்
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேவன் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதானி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதானி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. தேசமென்றால் நானும் சொல்லுது திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாள இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாள இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, என் இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உன்னிடம் அன்புடையீரே, என்னாலும் நீதமே. இயேசுவே உன்னிடம் அன்புடையீரே, என்னாலும் நீதமே. இயேசுவே பின்னால் வாழும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே எங்கும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே எங்கும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா. உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே,
என்றுமே உயர்ந்தவரே எதிரிலே எழுந்தெளியோன் என்றுமே உயர்ந்தவரே அல்லேலூயா. இங்க நீங்க எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கோம். என்ன அவரை ஆராதிக்க வந்திருக்கோம்னா நம்ம வாயை அப்படியே துறக்காம அப்படியே மௌனமா உட்கார்ந்துருக்கே கூடாது. நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஆராதிச்சாதான் ஆண்டவர் செய்யற மகிமையை நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்க. என்ன நீங்க சும்மாலாம் உட்காந்துக்கிட்டு இப்படியே வந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை அப்படியே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே எங்க கூட்டி ஜெபிக்கிறோமோ அந்த மத்தியிலே வாசம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவரு நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். நீங்க கூப்பிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவார். ஏன்னா 38 வருடமா குறுகி இருந்தவனை எழுந்திருச்சு நடக்க செய்தவர் அவர் ஒருத்தவர் தான். ஏன்னா அவரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற வல்லவர், நல்லவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம்னா எல்லாரும் நல்லா துதிக்கணும். துதிக்கணும்னா எப்படின்னா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுங்க. இல்லைன்னா இயேசு 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 இயேசுன்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்கன்னா உங்க கூப்பிடுறதுக்கு அவர் செவி கொடுப்பார். உங்கள் வேண்டுதல்களை அவர் இன்றைக்கே நிறைவேற்றுவார். நீங்க என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு நீங்க போகணும். தெரியுமா? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆராதிச்சுட்டு சும்மா அதுக்கு இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு போகக்கூடாது. இங்க வந்தோம்னா ஒரு குறிக்கோளோட வரணும். ஒரு குறிக்கோள்னா ஆண்டவரை ஆராதிச்சு நம்ம விடுதலை பெற்று நம்ம எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், அவங்கவுங்க எவ்வளவு நோயினால வந்திருப்பீங்க, வேதனை வலி தாங்க முடியாம வந்திருப்பீங்க, எவ்வளவு கடன் பிரச்சனையில வந்திருப்பீங்க, எவ்வளவு திருமணம் ஆகாமல் எவ்வளவு பேர் குடும்பத்துல பிரச்சனைகள்ல இருக்கும், சண்டையில இருக்கும், எவ்வளவு பேர் தேவையில்லாத வார்த்தைகளால புண்பட்டு வந்திருப்பீங்க. அனைத்தும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா நீங்க வந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர். உங்களை இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களை அழைச்சிருக்காருன்னா சும்மா வெறும் கையோட அனுப்பிவிட மாட்டாரு.
ஏன்னா நீங்க அபிஷேகம் ஆராதனை அவரு கொடுக்கிற இடத்த அவரு கொடுக்கிற அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு தான் போறீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை காண செய்ய போறார். அதற்கு நீங்க பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். தயாரா இருக்கணும்னா அப்படியே வாயை திறந்து இயேசுவுக்கு நன்றி, இதுதான் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை. இயேசுவுக்கு புகழ் அப்படின்னு நல்லா ஆராதிக்கணும். இயேசு இயேசுன்னு கூப்பிடணும். அல்லேலூயா அல்லேலூயான்னு கூப்பிடணும். எங்க சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்கு புகழ். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். அப்படியே நல்ல நல்ல பலத்த கை தட்டுங்க. இயேசுவுக்கு இந்த இடத்துல அப்படியே நீங்க கேட்கறதுக்கு இந்த இடத்துல பதில் கொடுக்கிற தேவன் அவரை ஆராதிக்க வந்திருக்கோம்னா துணிக்கணும். முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை ஆராதிப்போம். நம்ம இதயத்தை எங்கேயுமே அழைப்பாயக்கூடாது. நம்ம இதயம் அவர் கொடுத்த இதயம், அந்த இதயத்தை சிதறடிக்க கூடாது, நொறுக்கப்படக்கூடாது, சிந்தனையை செயல்படுத்தக்கூடாது. அந்த இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் கல்லான இதயத்தை எடுத்துட்டு கதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த இதயம் முழுவதும் அவரு தங்கம் ஆலயம். இந்த உடல் பொருள் ஆவி ஆத்மா அவரு எல்லாமே அவரு கொடுத்தது. அந்த இதயத்தை நீங்கள் போற்றுங்கள், புகழுங்கள், ஆராதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் இயேசு 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 பிதாவானவரை போற்றுங்கள், அன்பானவரை போற்றுங்கள், ஆராதனைக்குரியவரை போற்றுங்கள். சோத்திரம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பாடுங்க எல்லாம் அப்படியே பாட பாடிக்கிட்டே இருங்க. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வார்த்தையிலே அழகோல முழவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுங்க எல்லாரும். அலங்கார வார்த்தையிலே அழகோல முழவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாளாகும் சொல்லுங்க எல்லாம். உம்மாளாகும் உம்மாளாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் வெற்றுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெற்றுண்டு மாடிய செய்தி. உம்மாளாகும்
எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை போலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோப்பு பெருக செய்ய பெருங்கோட்டமா போலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோப்பு பெருக செய்ய பெருங்கோட்டமா உம்மாளாகும் எல்லாமாகும் உம்மாளாகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை பாடுங்க திருச்சி ஆகாதது அப்படியே சவுண்டா பாடுங்க அப்படியே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க அப்படியே பாடுங்க பாடிக்கிட்டே இருங்க ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது அப்படியே பாடுங்க அந்த ஆகாதது எதுவும் இல்லை பாடுங்க எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை பாடுங்க திருப்பி ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன் பாடுங்க அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை பாடுங்க ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம் 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 அப்பா பிதாவானவரே அன்பான பிதாவே அழகான பிதாவே அதிசய பிதாவே நித்திய பிதாவே நித்திய ராஜாவே அப்பா எங்களை ஆளுகிற பிதாவே அரசாளு பிதாவே அப்பா இந்த நாளுக்காகவும் பொழுதுக்காகவும் நன்றி செலுத்துகிற ராஜா தகப்பனே எவ்வளவு பேர் வந்திருக்கிற ராஜா உண்மை ஆராதிக்க தகப்பனே இந்த இடத்துல நாங்கள் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருப்பதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய ஆண்டவரே அப்பா இரண்டு பேர் மூன்று பேர் ஆண்டவரே உமது நாமத்தினாலே எங்கு கூடி ஜபிக்கிறோமோ அந்த மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா ஆண்டவரே இந்த இடத்துல அவ்வளவு பேர் ஒன்று கூடி ஜபிக்கிற ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கொடுங்க ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை கொடுங்க ஆண்டவரே எவ்வளவு பேர் கஷ்டங்களாலும் துன்பங்களினாலும் வேதனைகளாலும் நோய்களினாலும் வழிகளினாலும் வந்திருக்காங்க ஆண்டவரே உண்மை மட்டும் நோக்கி வந்திருக்காங்க ராஜா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்யுங்க ராஜா உம்மால் கூடும் ஆண்டவரே எல்லாம் கூடும் ஆண்டவரே திட்டம் உண்டு சுத்தமாக என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே ஆண்டவரே வாதி உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உன்னை நேரிடாது என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே அது போல எந்தவித வாதியும் எந்தவித பொல்லாப்பும் அணுகாத படிக்க ரத்த கோட்டைகள் வைத்து இந்த வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிசயத்தை அற்புதத்தை செய்யப்பா நீங்க இந்த இடத்துல அப்படியே செய்வதற்காக நாங்க நம்பி விசுவசிக்கிற ராஜா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா ஆண்டவரே மழை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல உருகிட செய்பவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே ஆண்டவரை எவ்வளவு வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில மழை போல துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எவ்வளவு வந்திருக்கு தகப்பனே அந்த நேரத்தில் எங்களை நீங்க விசாரித்து எங்களை கைப்பிடித்து கரம் பிடித்து நடத்தி அழைத்து சென்றவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே அதற்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே திங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும் ஆண்டவரை தேடும் ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீங்களப்பா அது போல திங்கக்குட்டிகளோட பட்டினியா இருந்திருக்கு ஆண்டவரே எங்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுத்து உடையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உயிரை கொடுத்திருக்கீங்கன்னா உமது கிருபை தான் ஆண்டவரே உமது வல்லமை தான் ஆண்டவரே உமது பிரசன்னம் தான் ஆண்டவரே அது போல இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் உமது கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே
உமது ரத்தத்தை தெளிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு பேர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கோடி சோத்திரம் தகப்பனே. இந்தியாவை வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்தியாவை ஆளுகின்ற ஜனாதிபதி, பிரதமர், இந்திய மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் ஆண்டவரே, குறிப்பாக என் தமிழ்நாடு முதலமைச்சரை விசேஷமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. என் மக்களுக்கு தேவையான திட்டத்தை மட்டும் கொடுக்க ராஜா. ஆண்டவரே, அவருக்கு சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே என் மக்களை மட்டும் நோக்கி ஜெபிக்கிற வல்லமையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, எவ்வளவு பேர் ஆண்டவரே மதுபானத்தினாலும் கஞ்சா பழக்கத்தினாலும் ஆண்டவரே எவ்வளவு பேர் குடியினாலும் வேதனைப்பட்டு குடும்பமே சின்ன பின்னமாகி எவ்வளவு பேர் விபத்துகளே ஆண்டவரே, எவ்வளவு பேர் விபத்துகளை செத்து போய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அதெல்லாம் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மதுபானத்தையும் கஞ்சா பழக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அழித்து போடும்படியாக கட்டளையிடுகிறேன். நீங்க அப்படியே செய்து விட்டதற்காக உங்களுக்கு நன்றி. என் நாடு என் தேசமும் ஆண்டவரே மதுபானம் இல்லாத நாடாகவும் போதை பழக்கம் இல்லாத நாடாகவும் மாற்றி அமைப்பதற்காக உங்களுக்கு கொடான கோடி சோத்திரம் தகப்பனே. என் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை என் பிரதமர் கொடுக்க அவர்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. நீதிபதி கிட்ட பெண்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொடுங்க ஆண்டவரே. பாலியல் வன்கொடுமையிலிருந்து எந்தவித எதுவும் இல்லாமல் ஆண்டவரே என் நாடு தேசமும் நல்லபடியாக இருக்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டையும் தேசத்தையும் நீ பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உங்களுக்கு கொடான கோடி சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, என் மாவட்டத்தில் உள்ள மக்கள், என் தெருவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கட்டுகள், முடிச்சுகள், செய்வின கோளாறுகள், பில்லி சூனிய மந்திரவாத கட்டுகள் எல்லாமே என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இப்பொழுது எடுத்து அப்புறப்படுத்தி ஓடும்படியாக கட்டளையிடுகிறேன். நீங்க அப்படியே செய்து விட்டதற்காக உங்களுக்கு கொடான கோடி சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்திக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் உயிருமான நல்ல பிதாவே, ஆமென். நீங்க இப்போ போன மாசம் எல்லாரும் வந்தீங்க. வந்ததுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் இந்த பிரேயர் நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று உணர்த்தி இருந்தாலோ ஏதாச்சும் ஒரு ஆண்டவர் நன்மை செய்யாம இருக்கவே மாட்டாரு. நீங்க அப்படியே உட்கார்ந்த இடத்துல யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதமோ ஒரு அதிசயமோ நன்மைகளை செய்திருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா வெக்கப்படாதீங்க. வெக்கப்படக்கூடிய இடம் இது கிடையாது. யாரும் எதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். ஆண்டவரை பத்தி நீங்க மகிமையானால சொன்னீங்கன்னா அவர் ஒரு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்திலேயோ இதுலேயோ நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட்ல தலைவலி இருக்கும். இப்போ தலைவலி கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த ஒரு பக்கம் கழுத்து கையெல்லாம் ரொம்ப நாள் வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயரில் இருந்தால் மட்டும் வலி இருக்காது, வீட்டுக்கு வந்துட்டா வலி இருக்கும். இது மாதிரியே இருந்துட்டு இருந்தது. ஆண்டவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சி ஏதாவது வேலை செஞ்சால் வலி வரும். இப்போ அதெல்லாம் வேலை செஞ்சாலும் கொஞ்சமாக தான் இப்போ வலி இருக்குது. அது சுத்தமாக போயிடணும்னு நான் விசுவசிக்கிறேன். சுகந்தண்ட கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நான் சொல்றேன். என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம நைட்ல தான் போய் தூக்கி போட்டுட்டு வரோம். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம கொடுத்த எண்ணெயை வச்சு தடவி இயேசுவே என் பிள்ளைய நீங்க பாத்துக்கோங்க. அதுல இருந்து அவனுக்கு ஜுரமே இல்லை. ஆமென், 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 ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உட்கார்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. பையன் நான் விளையாட்டு போயிட்டு வரும்போது வரும் சொல்ல
இன்னும் மயக்கம் கொண்டாக்கு இன்னும் சனி பிடிச்சிருக்கு அவங்க பாவாசு போயிட்டு இருக்காங்க மருத்துவ வந்துச்சு நல்லா சாப்பிட்டான் கொஞ்சம் தலை ரொம்ப வச்சுக்கப்பா ஏசப்பா ஏசப்பா நல்லா வேண்டிட்டு இன்னும் இருக்கு தேவலாம் என்ன வச்சு என்ன சொல்லுதுன்னா நல்ல சுகமா அங்கே பார்த்தாலும் போய் பார்த்தாங்கன்னா ஒன்றும் இதாகலையா இந்த நம்ம கொடுத்த எண்ணெயை ஏசப்பா நீங்கள் வந்து என் மகனுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெயை பூசணிச்சா உடனே சரியா போயிடுச்சான். ஆண்டவரை பார்த்து நல்லா கைத்தட்டு அழுதுகிட்டே சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் வந்து கணக்கில் வைத்துக் கொள்வார். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவர். சுகத்தந்தீரே நன்றி ஐயா, சுகத்தந்தீரே நன்றி ஐயா, தந்தீரே நன்றி ஐயா, தந்தீரே நன்றி ஐயா. நீங்க வந்து ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, நீங்க சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஏன்னா நீங்க வெக்கப்பட்டீங்கன்னா அது வந்து இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு இது என்ன சொல்றேன்னா, இந்த சந்தன மாமா வந்து அந்த உட்காந்துருக்காருல்ல, போன வாட்டி அவங்க அவங்க வந்திருந்தாங்க. ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடு காட்டினார். படுத்த படுக்கையா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து போன மாசம் வெளிப்பாடு கொடுத்து உடம்பு சரியில்லாம அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அவங்களே கிளம்பி வந்திருக்காங்க. அப்பனா அது வந்து சொல்லணும்ல. ஏன்னா இன்னைக்கு வராதவர் அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா ஆண்டவரை வந்து நம்ம மகிமைப்படுத்தணும். ஏன்னா மகிமைப்படுத்தினாதான் அவர் வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து என்னென்ன இது வந்து நான் வந்து மனுஷன் எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாது. கடவுள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் சுகம் கொடுக்குற தேவன். இலவசமா பெற்றீங்க நீங்க தான். ஏன்னா அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் ப்ரேயர் வந்து என்னன்னா என் பையனுக்கு நல்லபடியாக நான் கல்யாணம் நடக்கணும், இந்த சந்தவங்க இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். ஆனால் நான் வேண்டிக்கிட்டு தகவல் நடையெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு தான் நான் போகிறேன். நல்லபடியாக என் பையன் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு பக்கம் இதயம் வந்து வலி கொடுத்துக்கிட்டு இருந்தது. நான் சொல்லிக்காமே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க இறந்துட்டு பிற்பாடுலேருந்து இப்போ எனக்கு அந்த வலி இல்லை. ஆமென் ஆமென். நன்றி நன்றி நன்றி. பாருங்க, இதே வலி இருந்துச்சா இப்போ வலி இல்லையா? ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்துருக்காரு. சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நல்ல பலமா கை தட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பொண்ணு வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுக்காக கேஸில் என்னன்னு கேட்டால் நெய்யை வச்சுருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவசரத்தில் வந்து என்னன்னு கேட்டால் அந்த நெய் டப்பா தூக்கிருக்காங்க. அந்த பாத்திரம் தப்பி கீழே வந்து காலில் வந்துச்சு. காலில் வந்தால் காலெலாம் பெரிய குப்பை கும்பலாம் போச்சு. மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை மகள் கொடுத்தாரு. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு செய்த சகல விதமான நன்மைகள், பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை செய்திருக்கார். 1-2 இல்லை, பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் செய்திருக்கார். அந்த நல்ல தேவனுக்கு நான் நல்ல ஊழியம் செய்யணும்னு இந்த நேரத்தில் ஒரு நோக்கி சாட்சி பண்ணுற அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். போன மாதம் 10ஆம் தேதி வந்து என் கணவர் மேலே ஒரு பொய்யான வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போணுச்சு. அன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மறுநாள் காலையிலேருந்து இது தவக்காலம் இல்லையா, அதனால் அந்த புதிய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க என்னோட ஆண்டவர் சொல்லுவார், நீர் விரும்பினால் ஒழிய இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து என்னை விட்டு வெளியில் கொண்டு வர முடியாது. அப்படி அந்த ஒரு வாசகம் வந்து எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. அந்த 5 நாள் வரைக்கும் எனக்கு அதே தான் நான் சொல்லி 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 ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். திங்கக்கிழமையிலேருந்து எனக்கு வந்து இது எவ்வளோ சீக்கிரம் முடியணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயரில் வச்சுட்டே இருந்தேன். நானுன்னு இல்லை, என் பிள்ளைங்க முதற்கொண்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆண்டவர் வந்து அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடந்தது.
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதுலேருந்து எனக்கு ரிலீஸ் கிடச்சிச்சு. இதை வந்து நான் அம்மா வீட்டில் ப்ரேயர் நடக்கும்போதே சொல்லணும், சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியே தான் நான் ப்ரேயர் பண்ணினேன். அங்கே என்னால் வர முடியல. இன்றைக்கி இந்த சாட்சியாக சொல்லணுங்கிறதுக்காகவே நான் இவ்வளோ லேட்டாக கிளம்பி வந்தேன். அதனால தான் நான் வெளியில் உட்காந்துட்டேன். லேட்டாக தஞ்சாவூர் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் இதை சொல்லணும் அப்படின்றதுனாலவே தான் நான் சொல்ல வந்தேன். என்னோடய லைஃப்பில் இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்த ஆண்டவர், இவ்வளோ நாள் எங்கள் குடும்பத்தை வழிநடத்தின ஆண்டவர் இதுக்கு மேலேயும் எங்களை வழிநடத்துவாருங்கிற நம்பிக்கையில் இந்த சாட்சியை சொல்கிறேன். இறைவனுக்கு கொடான கொடி. என்றும் நமக்குள் வசிக்கிறார். சாட்சி அவ்வளோதானே? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நானே சாட்சியாக சொல்லணும்னு இருக்கேன். நான் வந்து 7 மணி வரைக்கும் நான் வந்து என்னைக்கு நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்தே நான் வந்து உங்கள் எல்லார் குடும்பத்துக்காகவும் காலையில் நான் வந்து ப்ரேயர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ண நாள்லேருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது நீங்கள் யாரெல்லாம் இந்த தெருவுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். இந்த எல்லா இப்போ எப்போ ஜெபிச்சானோ அதேமாரி ஜெபிப்பேன். ஜெபிக்கிற போது ஆண்டவர் வந்து எல்லார் குடும்பத்தையும் நல்லா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நான் வந்து ஜெபிக்கிற போது எல்லாருக்கும் நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பாரு. முழு விசுவாசத்தோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவரை வந்து விசுவாசிக்கணும். விசுவாசித்தோம்னா தான் நீங்கள் வந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் வந்து அந்த ஒரு மகிமையை உங்களுக்கு செய்வார். அதற்கு கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. அதே போல் நான் வந்து இந்த 7 மணி ஆயிடுச்சு இன்னும் யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஆனால் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு ஜெபித்தேன். ஜெபிக்கிறப்ப எல்லாரும் வந்துட்டீங்க. அதுக்கு கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. என் கணவருக்கு வந்து இதயத்தில் அடப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு சபத்துக்கு வந்துட்டு இருக்கேன். அந்த எண்ணெயை தேய்க்கும் போது வலி இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சு நடந்தாலும் பயிர் ஏற்றுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயை தண்ணியில் காலையில் எந்திரிச்சோடனே அதை குடிக்கிறதுனால பயிர் கொஞ்சம் ஏற்றுக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நல்லது செஞ்ச ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் வந்து சீக்கிரம் அந்த அடப்பனை எடுத்து கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கலக்கி கொண்டு வந்து அவர் வந்து இங்கே சாட்சியாக சொல்லுவார். அதுக்கு கடவுளுக்கு கொடான கொடி. அற்புதப்பா நிறைய செஞ்சுருக்காங்க. காசே இல்லைனாலும் காசு இல்லப்பா நான் என்ன பண்றதுன்னு நினைத்தா எப்படியாச்சும் அந்த காசு. ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் ஒரு பெரிய சாட்சி. இதுதான் ஆண்டவர். நீங்க அவரை வந்து முன்னின்று நீங்க எது கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அவரை முழுமையா நீங்க நம்பி இருக்கணும். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி. அன்பு தகப்பனே, தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை வழி நடத்துகின்றவரே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா தகப்பனே, எவ்வளோ சாட்சிகள் ஆண்டவரே. நீங்க இந்த ஊர்லயும் இந்த மத்தியிலையும் ஆண்டவரே சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே எவ்வளோ பேரை நீங்க சுகம் கொடுத்த வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இங்க வந்திருக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தீங்க ஆண்டவரே. மீதம் இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் நல்லது செஞ்சிருக்காரு, அற்புதத்தை செஞ்சிருக்காரு. ஆனாலும் அவங்க எழுந்திருச்சு ஒரு வெக்கப்பட்டு சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தகப்பன் மன்னிக்க கூடியவர், மறவாமல் நினைக்க கூடியவர் ஆண்டவரே. அவ்வளோ பேருக்கு நீங்க அற்புதத்தை செய்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த சகோதரி சொன்ன பொழுது ஆண்டவரே அந்த அவர் கணவருக்கு இந்த இதய அடைப்பை நீ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த அடைப்பை நீங்குவதாக என்று நாங்கள் விசுவாசத்தோடு நம்பி அடுத்த மாதம் வரும்போது அவர் வந்து இந்த சாட்சி சொல்ற கிருபையை நீ கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுங்க. வந்ததும் உங்கள் கிருபைதா, என்னை வந்ததும் உங்கள் கிருபைதா. என்னை நடத்தி என்னை நடத்தி வந்ததும் உங்கள் கிருபைதா, என்னை நடத்தி வந்ததும்
உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, சொல்லுங்க எல்லாரும். நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். இப்ப நீங்க மட்டும் பாருங்க பாப்போம். என்னை நடத்தி நடத்தி என்னை நடத்தி நடத்தி என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கேள்வி. குருடனாக இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவோடு நிறைய மக்கள் பின்தொடர்ந்து சென்றனர். அவன் சத்தத்தை கேட்டவுடனே யார் வருகிறார் என்று விசாரித்து இயேசுதான் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சத்தமாக, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினான். அப்ப எவ்வளவு வேதனை அவனுக்கு இருந்திருக்கும். பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கவே, ஊரை விட்டு வெளியே உட்கார்ந்துருக்கவே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இன்னைக்கு நமக்கு அது மாதிரி வேதனைகள் இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. அவன் கூப்பிட்டது போல இயேசுவை நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டோம்னா பக்கத்துல உள்ளவங்க என்ன சொன்னாங்க, அவனை சத்தம் விடாதபடி அதட்டினார்கள். சத்தம் அதட்ட அதட்ட இவன் இன்னும் அதிகமாக கத்தினான். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் சத்தமாக கூப்பிட்டார். இந்த சத்தம் இயேசுவின் காதுகளில் விழுந்தது. இயேசு என்ன சொன்னார், அவனை அழைத்து வாருங்கள் என்றார். உடனே யார் யார் அவனை அதட்டினார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவை அழைக்கிறார், எழுந்து வா என்று கூப்பிட்டார்கள். எழுந்த உடனே அவன் தன் மேலுடைய தீட்டுக்காக போட்ட மேலுடைய தூக்கி எரிந்துவிட்டு ஒரு குருடன் குதித்து எழுந்து துள்ளி இயேசுவிடம் ஓடுகிறார். பார்வை தெரியாதவர், எவ்வளவு நம்பிக்கை அவன் இயேசு மேல் வைத்திருந்தான். இன்னைக்கு நாம நமக்குள்ள நம்பிக்கை அப்படி வளர்க்கணுமே. நம்பிக்கை இருந்தால்தான், நீ நம்பினால் எல்லாம் நடக்கும். இயேசு அவன்கிட்ட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசுக்கு தெரியும் அவனுக்கு பார்வை இல்லை, அவனுடைய உள்மன எல்லா காயங்கள் எல்லாம் இயேசு அறிவார். மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆனால் இயேசுவோ உள்ளத்தை பார்க்கிறவர். அவன் உள்ளத்துல எவ்வளவு வேதனை இயேசுக்கு தெரியும். ஆனால் அவன் வாயிலிருந்து சொல்ல வேண்டும் என்றுதான் இயேசு அவன்கிட்ட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவன் கேட்கிறான், ரபூனி போதகரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டார். உடனே இயேசு, உனக்கு பார்வை, உன் விசுவாசம், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்றார். உடனே அவன் சொன்ன உடனே அவன் பார்வை பெற்றானே. பார்வை பெற்றவுடன் வழி மாறி போகல, உடனே இயேசுவை பின்பற்றி அவரின் பின் நடந்தார். இயேசுவின் பின்னால் சென்றானே. இந்த காரியங்கள் மூலம் நமக்கான வெளிப்படுத்துகிற காரியம், முதலில் நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசுதான் ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர், நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. அவர் நம்பிக்கைக்கு உரியவர். நாம் எதை கேட்டாலும் கொடுப்பார். தகப்பட்ட போய் நம்ம கேட்டு இதற்கு இல்லைன்னு சொல்வாரா? இல்லையே. உலகத்தில் நாம பிள்ளைகளுக்கு நாம செய்வோமே, நாம் பரலோகத்தின் பிதாவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். நாம் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்வாரா? சொல்ல மாட்டாரே. இந்த நாம் உட்கார்ந்து இருக்கிற நாம நம்முடைய மனதில் எவ்வளவு வேதனைகள் இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம். அவனுக்கு பிச்சை எடுத்தது அவனுக்கு அவமானமா இருந்தது. நமக்கு எத்தனையோ காரியங்கள் அவமானம் இருக்கலாம். நிந்தைகள், போராட்டங்கள் இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல. எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் இயேசு என் உள்ளத்தை பார்க்கிறார். இயேசுக்கு தெரியும் எனக்கு என்ன போராட்டம் என்று. அந்த நம்பிக்கையோடு இயேசுவிட கேளுங்க.
சத்தியம். ஒரு தானே கேட்டான், ஒரு விண்ணப்பம் தானே கேட்டான். இயேசுவே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று. ஒரு விண்ணப்பத்தை எந்த பிரச்சனை உங்களை தலை தூக்கி நிற்கிறோம், எந்த பிரச்சனை உங்களால் தாக்க முடியல, அந்த பிரச்சனையாலே எனக்கு நெஞ்சு வெளி வருது, வயசு வெளி வருது, உடம்பு வெளி வருது, மனசு குழப்புது, தலைவலி இருக்கு, எப்படி என்னெல்லாம் காரியங்கள் உடம்பை பாதிக்குது, இதனால குடும்பத்துல சமாதானம் இல்லை, என்னென்ன காரியங்கள் குடும்பத்தை இந்த ஒரு பிரச்சனையா மாற்றிக்கொண்டு தவிக்கிறோமே, அந்த பிரச்சனை ஆனந்தம் போடுறாரு. அதை பேசுங்க, இயேசுட பேசுங்க. நாம் இயேசு நமக்கும் நாம் நம்பினால் அற்புதம் நடக்கும், நாம் நம்பினால் அதிசயம் நடக்கும். நம்பிக்கை ஆண்டவர் சொல்லுவோமா? நம்பிக்கைக்கு உரியவரே சொல்லுங்க. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன், உம் சமூகம் நம்புகிறேன், உம் வசனம். ஆம் தகப்பனே, நம்பிக்கைக்கு உரியவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நம்பிக்கைக்குரியவராக உண்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. உண்மை நம்பி வந்த நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நாங்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து, அந்த பர்த்திமேயுக்கு நீ பதில் கொடுத்து உடனே அவனுக்கு பார்வை கிடைத்ததே. அதே போல அற்புதம் இங்குள்ள எங்கள் ஒவ்வொரு வீடும் நடக்கிற ஆண்டவரே, நடக்கிற அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அற்புதங்கள் நடக்க நீர் அவர்கள் குடும்பத்தின் தலைவனாக எஜமானாக இருந்து அவர்களை வழிநடத்த மாட்டவரே. அது கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை வழியாக நீங்களை திடப்படுத்தியதற்காக நன்றி அப்பா. அந்த அற்புதத்தை பெற்ற அந்த குருடன் அற்புதத்தை பெற்றவுடன் இயேசுவின் பின்னால் அவருடன் வழி நடந்தான். அப்படி நடக்கிற மாட்டோட ஒப்படுப்போமா? இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நாங்கள் உன் பின்னால் தான் வருவோம். நாங்கள் 9 பிள்ளைகளாண்டவர். நீ இந்த வார்த்தை வழியாக எங்கள் ஒவ்வொரு திடப்படுத்தி நீர் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து விட்டீர். அதற்காக மக்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த வார்த்தை வழியாக எங்களை திடப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பா, இந்த நாளில் வேலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரம் முழுவதும் எங்கள் கூட இருந்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்களோட ஒவ்வொருத்தவங்க விண்ணப்பத்தையும் கேட்டதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தாத்தா முழுவதும் நல்ல வெளிப்பாடை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அது எல்லாருக்கும் அது சேர நீர் உதவி செய்து ஆண்டவரே எல்லாரோடைய கஷ்டங்கள் எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கூட இருந்து இவ்வளோ நேரம் ஜெபித்ததற்காக நல்ல பிரசனத்துக்குள்ளே இருந்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி சொல்லி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் கேட்ட விண்ணப்பம் கிடைக்கும் நம்பிக்கை சத்தமா ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க என்னோட சேர்ந்து. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணாய் போகவில்லை. சொல்லுங்க எல்லாரும். இன்னொரு சொல்லுங்க. நான் விதைத்த விதையெல்லாம் சரிசமான இல்லை. அடுத்த மாதம் எல்லாரும் வந்து என்ன பண்ணும்? தந்தை மகன் தூய ஆவியினாலே எல்லாருக்கும் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வில்லை, தோல்வில்லை, தோல்வியை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.